பெண்களுக்கு அடித்தது ஜாக்பாட். மகளிர் உரிமை தொகை 2500 வந்தது. புதிய அப்டேட். தமிழகத்தில் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்தும் அறிவிப்பு வெளியாகும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி தேவை குறித்த கணக்கீடுகள் வியப்பை ஏற்படுத்தியுள்ளன. தற்போதைய நிலவரப்படி சுமார் 1.31 கோடி தகுதியுள்ள பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பலன் அடைந்து வருகின்றனர். இவர்களுக்கு தலா 2500 வீதம் வழங்க வேண்டுமென்றால் ஒரு மாதத்திற்கு மட்டும் அரசுக்கு 3275 கோடி நிதி தேவைப்படும். இந்த அடிப்படையில் கணக்கிட்டால் ஒரு முழு ஆண்டிற்கு இத்திட்டத்திற்காக மட்டும் 39,300 கோடி அளவிற்கு பிரம்மாண்டமான தொகையை தமிழக அரசு ஒதுக்க வேண்டியிருக்கும். இவ்வளவு பெரிய தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்குவது சாதாரண விஷயமல்ல என்பதால் அதற்கான நிதி ஆதாரங்களை முறைப்படுத்துவதிலும் திட்டத்தை மறுசீரமைப்பதிலும் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிதிச்சுமை காரணமாகவே தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை உடனடியாக செயல்படுத்த முடியாமல் முறைப்படி பட்ஜெட்டில் கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் தற்காப்புடன் நகர்வதாக தெரிகிறது. மேலும் நிலுவையில் உள்ள புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் பட்சத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து நிதி தேவை இன்னும் கூடுதலாக உயரக்கூடும் என்பதும் இந்த தாமதத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது.